கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிப்போம். ஏசாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் இது எதனால் இதை சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். சீசர்கள் அவர் சொல்லும் சத்தியத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மற்றவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க இல்லையா? அப்போது அதை சீசர்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர். அவங்க கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருதயம் இருந்தும் உணராமலும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் காதுகள் கேட்குறதுனால நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் ஆண்டவரை. நாம் சத்தியத்தை சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறோம். அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமலும் சத்தியத்தை கேட்காத அளவுக்கு தன் செவிகளை அடைத்தும் கொள்ளுகிறார்கள். ஒரு இடத்துல சத்தியத்தை சொன்னால் நீங்கள் போங்கள் என்று விரட்டுகிறார்கள் இல்லையா? நான் அவர்களுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன். அவர்களை நினைக்கும் போதில் தான் இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர்களுக்காக ஜெபிப்பேன். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அப்புறம் பெருமூச்சோடு வேண்டிக் கொண்டே இருக்கிறாராம். எவ்வளோ ஒரு இது பார்த்தீங்களா? நம்ம மேலே ஒரு அன்பு இல்லையா? எல்லோரும் சத்தியத்தை அறியணும், எல்லோரும் ஆண்டவர்கிட்ட வரணும்னா ஆண்டவரை போலவே நாமளும் ஆசைப்படுறோம். எல்லோரும் உலகம் முழுவதும் பூமி கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் காலம் வருமா? எனக்கு அன்பானவர்களே, அது எப்போ வரும்னா, அவர் இறங்கி வருவார் பார்த்தீங்களா வானத்தில். அப்போ தான் இவர் தான் மெய்யான தெய்வமா என்று எல்லாரும் அப்போ அறிந்து கொள்வார்களாம். அந்தோ பரிதாபம் இல்லையா? இப்பொழுதே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய சித்தத்தை செய்யணும் தானே. அதனால் எல்லாருக்காகவும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொண்டும் வேலையாட்களை அனுப்பும்படியாகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.